فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. புனிதமான ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த ஜும்மாவுடைய நாளிலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நமக்கு அல்லாஹ்வுடைய இயற்கையான விதி பிரகாரம் ஒவ்வொரு உடல் செயற்பாடுகள் நடைபெறுகிறது. ஒரு மனிதனுக்கு தூக்கம் இருக்கிறது, களைப்பு இருக்கிறது, அதே மாதிரி தும்மல் ஏற்படுகிறது, அதே மாதிரி விக்கல் ஏற்படுகிறது. இப்படி ஒவ்வொன்று ஏற்படுவது போல கொட்டாவி என்று சொல்லக்கூடிய ஒன்றும் மனிதனுக்கு இயற்கையாக ஏற்படுகிறது. விஞ்ஞான ரீதியாக இதை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள்? உடலிலே ஆக்சிஜனுடைய தேவை அதிகரித்தால், சற்று கூடுதலாக ஆக்சிஜன் உடம்புக்கு தேவைப்பட்டால் அது கொட்டாவி என்று சொல்லக்கூடிய வடிவத்தில் என்ன செய்யும்? வாயை அகல திறந்து உள்ள ஆக்சிஜன் எடுக்கப்பட்டு தேவையான இடங்களுக்கு என்ன செய்யும்? அந்த ஆக்சிஜன் செல்லுது அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அது ஒரு வகையில பார்க்கிற பொழுது அது சரியாகவும் தான் இருக்கிறது. எப்படி சரியாக இருக்கிறது? உடம்புல எப்ப நமக்கு கொட்டாவி ஏற்படுதுன்னு பார்த்தா, ஒரு களைப்பு, ஒரு அசதி, ஒரு விதமான ஒரு தூக்கம் ஏற்படுகிற நேரத்தில் அல்லது ஒரு பசி ஏற்படுகிற நேரத்தில் உடம்பு என்ன செய்து விடும்? சோர்ந்து விடும். அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய உயிரணுக்கள், கலங்கள் எல்லாம் அப்படியே அந்த ஆக்சிஜனுடைய அந்த அந்த குறைபாட்டின் காரணமாக சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இரத்த நாளங்கள் ஊடாக ஆக்சிஜன் சென்று என்ன செய்யுது? அதையெல்லாம் திருப்பி சுறுசுறுப்பாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்கு ஆக்சிஜன் போகுது. அப்ப அதான் கொட்டாவின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் தான் மிக பொருத்தமானதும் மிக உண்மையானதும். இது பொருத்தமான விளக்கம், விஞ்ஞானம் சொல்வது பொருத்தமான விளக்கமாக இருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, அத்தசாஉபு மினஷ் ஷைத்தான். ரசூலுல்லாஹி சொன்ன ஹதீஸ், ஷைத்தானிடம் இருந்துதான் கொட்டாவி ஏற்படுகிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இது என்னது? ஆக்சிஜன் தேவையினால உடம்புக்கு சுறுசுறுப்பு, உடம்புக்கு சோர்வு ஏற்படுகிற பொழுது கொட்டாவி வருகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிற பொழுது அது நல்ல விஷயம் தானே. அப்ப நன்மைக்கு தானே கொட்டாவி வருது, உடம்பை ஆரோக்கியப்படுத்துறதுக்கு தானே, உடம்பை சுறுசுறுப்பாக்குறதுக்கு தானே கொட்டாவி வருதுன்னு விஞ்ஞானம் சொல்லுதே. அப்ப இது என்னன்னா ஷைத்தானிடம் இருந்து வருவதாக சொல்லுகிறதே என்று நம்ம யோசிக்கலாம். ஷைத்தானிடம் இருந்து வருகிறது என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், உடம்பு சோர்வடைவது, ஒரு இயலாத நிலைமைக்கு நம்மை தள்ளுவதானது நல்ல விஷயங்கள்ல ஈடுபடாம நம்மை தடுப்பதற்கான ஒரு வழி. அப்ப அந்த நேரத்துலதான் என்ன செய்யுதுன்னா கொட்டாவி ஏற்படுது. அப்ப கொட்டாவி ஏற்படுத்துவது ஷைத்தான் என்பதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், நம்மள ஒரு நல்ல விஷயத்துல எழும்பி தொழ விடாம, எழும்பி குர்ஆனை ஓத விடாம, இப்ப நம்ம சாதாரணமா ஷைத்தானை நம்ம நம்புறோம், ஷைத்தான் இருக்கிறான்னு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இதுக்கு பெரிய ஆதாரம் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் உண்மை என்பதற்கான ஆதாரம் கூட, இப்ப நம்ம குர்ஆனை ஓதுற நேரத்துல நமக்கு கொட்டாவி ஏற்படுது, திக்ரு செய்யணும்னு நினைச்சா நமக்கு கொட்டாவி ஏற்படுது, எழும்பி இருந்து அல்லாஹ்வை நினைக்கணும் என்று நினைத்தால் நமக்கு கொட்டாவி ஏற்படுகிறது. அப்ப நல்ல விஷயத்தை செய்ய போனால் கொட்டாவி ஏற்படுகிறது என்றால் என்ன பொருள்? அப்ப உனக்கு இயலாது, உனக்கு கலக்கம், உனக்கு உடம்புல அசதி, கொஞ்ச நேரம் நீ தூங்கு, கொஞ்ச நேரம் சாஞ்சி எழும்பு என்று சொல்லக்கூடிய அர்த்தத்துல இந்த கொட்டாவி வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஷைத்தான் இருக்கிறான் என்பதும் உண்மையாகுது, இஸ்லாத்தினுடைய போதனையும் உண்மையாகுது, இஸ்லாம் உண்மைப்படுத்தப்படுது. கொட்டாவியை வச்சு நாம் என்ன செய்யலாம்? இஸ்லாம் உண்மைங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அத்தசாஉபு மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடம் இருந்துதான் கொட்டாவி ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டு, யாராவது ஒருவர் கொட்டாவி ஏற்பட்டால் என்ன செய்யுங்கள்? தன்னுடைய கைகளால் வாயை அவர்கள் அடக்கி கொள்ளட்டும், அப்படி ஒரு அர்த்தத்துல ஒரு வார்த்தையை சொல்றாங்க. கடைசியா சொல்றாங்க எப்படின்னு சொன்னா, வயின் கால ஹா, கொட்டாவி ஒரு இடத்துல ஹா என்று ஒருத்தர் சத்தமிடுவாராக இருந்தால், சத்தம் போட்டு அந்த சும்மா சாதாரணமா ஹான்னு தான் கொட்டாவி வரும். சத்தம் இல்லாம கொட்டாவி விட்டு நினைச்சாலும் கொட்டாவி எப்படித்தான் வரும்? ஹான்னு தான் வரும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, வயின் கால ஹா, ஹாங்கிற சத்தத்துடன் பெரிய ஒரு 4 பேருக்கு விளங்குற மாதிரி சத்தம் போட்டு கொட்டாவி விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது கூடாது. அப்படி யாராவது செய்வார்களே ஆனால் அது கடுமையான ஒரு ஒரு கொட்டாவியா இருக்கும். சாதாரணமா கொட்டாவி விடுறதுக்கும் பெரிய ஹாஹூன்னு சத்தம் போட்டு 8-10 பேருக்கு விளங்குற மாதிரி கொட்டாவி விடுவதற்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இது ஒரு ஒழுக்கக்கேடாகவும் இருக்குது. ரெண்டாவது அது ஒரு பெரிய ஒரு அசதியாகவும் பெரிய ஒரு 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 சோம்பேறித்தனத்தையும் அது வெளிக்காட்டுது. அப்ப அந்த நேரத்துல லஹிக ஷைத்தான், ஷைத்தான் சிரிக்கின்றான் என்று சொன்னாங்க. அப்ப கொட்டாவி விடுற நேரத்துல என்ன செய்கிறான்? ஷைத்தான் சிரிக்கிறான் அப்படிங்கிறது
இதுல இருந்து நமக்கு விளங்குது. சத்தம் போட்டு பெரிய அளவுல கொட்டாவி விட்டா. அதே நேரம் இந்த கொட்டாவி விடுகிற நேரத்துல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். ஆனா சிலர் என்ன விளங்குறாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயை பொத்தத்தான் சொல்லியிருக்கிறாங்க, அதான் ஹதீஸ்ல இருக்குது, அவுது சொல்றதுக்கு எங்கேயும் ஹதீஸ்ல வரல, எனவே அவுது சொல்லக்கூடாது, அது பித்அத் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனா இது மிக தவறான ஒரு முடிவு. என்ன காரணம் என்று கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொன்னான் என்று சொன்னா அது எது எதுக்கெல்லாம் பொருந்துதோ அது எல்லாத்துக்கும் அதை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். குர்ஆன்ல ஒரு விஷயத்தை பத்தி அல்லாஹ் தஆலா பொதுவா சொல்றான், அது குறிப்பா ஒரு விஷயத்துக்கு பொருந்துதா, அப்ப அதுக்குள்ள அதை நம்ம உள்ளடக்கலாம். ஷைத்தானை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற நேரத்துல இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன், ஷைத்தானிடமிருந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு தீண்டுதல் ஏற்படுமாக இருந்தால் ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்க என்ன செய்யுங்க, சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எப்ப தேடிக்கொள்ள சொல்றான்? ஷைத்தானிடமிருந்து நமக்கு ஒரு தீண்டுதல் ஏற்பட்டால். அப்ப ஷைத்தானுடைய தீண்டுதல் என்றா எப்படி வரும்? ஷைத்தான் நம்மளை பிடிச்சி கிள்ளுவானா, கட்டி பிடிச்சி இழுப்பானா, தள்ளி விடுவானா? அதெல்லாம் இல்ல. ஷைத்தானுடைய தீண்டுதல் என்பது என்னவென்று கேட்டால், தீமையை செய்ய வைக்கிறது, தீய சிந்தனைக்குள்ள நம்மளை ஆட்படுத்துறது, இதெல்லாம் ஷைத்தானுடைய தீண்டுதல். அதுல ஒன்றுதான் எது, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, எப்படி, கொட்டாவி என்பது ஷைத்தானிடம் இருந்து வருகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவேதான் கொட்டாவியும் ஷைத்தானுடைய தீண்டுதல்ல உள்ளதுதான். எனவே கொட்டாவி ஏற்படும் பொழுதும் நாங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக் கொள்ளலாம். அப்படிங்கிற இந்த குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் இணைத்து மார்க்கம் என்பது குர்ஆனுக்கு ஹதீஸ் விளக்கம், ஹதீஸுக்கு குர்ஆன் விளக்கம். குர்ஆனை தனியாகவும் ஹதீஸை தனியாகவும் பிரிச்சோம்னு சொன்னா விளக்கம் எல்லாம் குழப்பமாயிரும். அப்ப ரெண்டையும் இணைத்து நாங்கள் விளங்குகிற நேரத்துல கொட்டாவி ஒருவர் விடுவாராக இருந்தால் ஷைத்தானுடைய தீண்டுதல் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது, எனவே அவர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லலாம் என்று ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயத்திற்கு குர்ஆனிலிருந்து நமக்கு விளக்கம் கிடைக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை கூறி என்னுடைய முதலாவது உரையை முடித்து விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். இந்த ஜும்மாவினுடைய இரண்டாவது பகுதியிலே மீசானுடைய தராஸ் என்று சொல்லப்படுகின்ற நன்மை தீமைகள் நிறுக்கப்படுகின்ற ஒரு தராசு பற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த நன்மை தீமை நிறுக்கப்படக்கூடிய அந்த தராசிலே நம்முடைய நன்மையினுடைய எடைகள் அதிகரிப்பதை பற்றிய ஒரு ஹதீஸை தான் நாங்கள் இன்றைய ஜும்மாவுடைய தினத்திலே பார்க்க போகிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கிறான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, எவரொருவர் அணுவளவு நன்மையை செய்கிறாரோ அதையும் கண்டுகொள்வார், எவரொருவர் அணுவளவு தீமையை செய்கிறாரோ அதையும் கண்டுகொள்வார் என்று சொல்றான். அப்ப அணுவளவு என்பது எந்த அளவுக்கு அற்பமானது, எந்த அளவுக்கு சிறியது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மிஸ்காலு தர்ரத்தின் என்று அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆகவேதான் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அணுவளவாக இருந்தாலும் என்ன செய்யப்படும், அதுவும் அந்த தங்கம் இருப்பதை விடவும், தங்கத்தை கூட நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா கிராம் கணக்குல தான் பயன்படுத்துறோம், பவுன் கணக்குல தான் பயன்படுத்துறோம். யாருமே அணுவளவு தங்கத்தை பாவிக்கிறது கிடையாது. ஒரு அணுவளவு தங்கம் கண்ணுக்கு கூட விளங்காது. அவ்வளவு அற்பமான ஒரு அணு என்பது ஒரு தங்கமாக இருந்தாலும் நாங்கள் அதை பயன்படுத்துறது கிடையாது. அதை கூட அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்னு சொன்னா, நாளை மறுமையில நீங்க செய்யக்கூடிய அமல்கள், செயற்பாடுகள் அணுவளவு இருந்தாலும் அதுவும் நிறுக்கப்படும், அதுவும் எடை போடப்படும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நீதி, அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் ஒரு தீர்ப்பாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த தீர்ப்பாளன் இல்லையா என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு கேள்வி கேட்கிறான். அதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ்வுடைய செயற்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய செயற்பாடு என்பது அணுவளவு செயல்கள் மனிதனிடத்தில் இருந்து வெளிப்பட்டாலும் அதையும் நிறுத்து அளந்து அதற்குரிய தீர்ப்பை சொல்லக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். எனவேதான் இந்த மீசானுடைய தராசிலே நம்முடைய தீமைகளுக்கு பதிலாக நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிக பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பு உட்பட பல நபிமொழி தொகுப்புகளிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் இது. புகாரியில பாத்தீங்கன்னு சொன்னா 6406, 6682, 7563 ஆகிய இடங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் புகாரியினுடைய கடைசி ஹதீஸ் கூட இதுதான் 7563 இலக்கத்துல வருது. எப்படி வருது?
கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, இரண்டு வார்த்தைகள் ரஹ்மானுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகள். ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, அது நாவிற்கு மிகவும் இலேசான வார்த்தைகள். சகீலத்தானி ஃபில் மீசானி, சகீலத்தானி ஃபில் மீசானி, அதாவது நிறுக்கக்கூடிய தராசிலே மிகவும் பாரமாக இருக்கும். அப்ப ரெண்டு வார்த்தைகள் தான். அந்த ரெண்டு வார்த்தைகள் ரஹ்மானாகிய அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகள், மனிதர்கள் உச்சரிப்பதற்கு மிகவும் நாவிற்கு இலேசான வார்த்தைகள், அதே நேரம் தராசிலே எடை போடுவதற்கு மிகவும் பாரமான வார்த்தைகள். அது என்ன? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரண்டு வார்த்தைகள் என்று சொன்னாலும் இரண்டு வாக்கியங்களை தான் என்ன செய்யுது? இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தை என்ற வார்த்தை சொல் வந்து இரண்டு வாக்கியங்களை குறிக்குது. வார்த்தைன்னு சொன்னா ஒரு சொல்லத்தான் நம்ம என்ன செய்வோம்? வார்த்தைன்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து கலிமத்தானி என்று வந்தாலும் இரண்டு வார்த்தைகள் என்று வந்திருந்தாலும் இரண்டு வாக்கியங்கள். அது என்ன இரண்டு வாக்கியங்கள்? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிற இரண்டு வாக்கியங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதனுடைய பொருளை நாங்கள் தெரிந்து கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். இதனுடைய பொருள் என்ன? சுபஹானல்லாஹி, அல்லாஹு தாலா மிகவும் பரிசுத்தமானவன். வபிஹம்திஹி, மேலும் அல்லாஹு தாலாவே புகழுக்குரியவன். அப்ப அல்லாஹு தாலா தன்னுடைய புகழுக்கு ஏற்ப பரிசுத்தமானவன் என்பது இதனுடைய முதலாவது வாக்கியத்தின் பொருள். இரண்டாவது வாக்கியத்தினுடைய பொருள் என்ன? சுபஹானல்லாஹில் அலீம். இதுக்கும் அதே அர்த்தம் தான். அல்லாஹு தாலா மிகவும் பரிசுத்தமானவன். அலீம், அல் அலீம், அலீம் என்று சொன்னா மகத்துவமிக்கவன். அப்ப இந்த இரண்டு வாசகங்களும் நமக்கு இலேசாகவும் இருக்கிறது. அதனை நாங்கள் மனனமிட்டால் இலேசானது. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். அதனை நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தால் அது நமக்கு மனனமாகிவிடும். சொல்வதற்கு இலேசாக இருக்கும். ஆனால் மறுமையில தராசில வந்து கூடுதலான நன்மையை தரக்கூடியதாக, பாரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு 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 திக்ராக அது இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து நிறைவு செய்கிறேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.